எவ்வளோண்ணா? 50 ரூபா. ஜிபே இருக்கா? 50 ரூபா. ஜிபே இருக்கா? இருக்கு. நீங்க திருநங்கையாவே மாறிடுவீங்க. திருநங்கையா மாறிடுவீங்களா ப்ரோ? ரீஃபண்ட் இருக்கா? பழகம்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவி. ரீசெண்டா பிஆர் ஷோ லான்ச் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. யார் இதுங்க? அதுல பிஆரோட என்ட்ரி இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. தொடரும் பாட்டுல ஸ்டைலா ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? கீர்த்தி தம்பியா நடிக்கிறாரா? ஆமா, இவ்வளவு வயசான ஆளு எங்க இருக்காப்ல? போட்டோல கூட பேசுறான் சார் அவன். சிவாஜி சார் படங்கள் பல ஒன்னே குறிப்பிட்டது, ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். Nowadays news reader be like நீதானா? ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. இதனால அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? பாலிமர் நியூஸ் ஸ்கோர். நீதானா? பனாரஸ் பட்டு கட்டி மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு நியூஸ் 18, இன்னொன்னு பாலிமர். உடனே காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து அவரது இவர் தான் போல அது பண்ணது. வயிற்றில் சதக் சதக் என சரமாரியாக குத்தினார். ஐயோ அம்மா குத்திட்டாடா. டேய், அது நான் படிக்கலடா. என்னை ஏன்டா அட்டாக் பண்றீங்க? எனக்கு ஏன்டா அனுப்புறீங்க? நிறைய பேர் அனுப்பிச்சுக்கிறீங்க. அது நான் பண்ணல. அண்ட் இன்னொன்னு, இது வந்து கொலை மேட்டர். அது வந்து ஒருத்தர் குடும்பத்தை வந்து ஒரு சோகமான நிகழ்வு. அதுல வந்து காமெடி வந்து சத்தியமா நான் பண்ண மாட்டேன். காமெடி நியூஸ் காமெடியா பண்றது, அட்ராசிட்டி பண்றான். பட் இது வந்து சோ ப்ளீஸ். நான் கூட இவர் தான் பண்ணாருன்னு நினைச்சேன். ஆனா இவரே சொல்லிட்டாரு இவர் பண்ணலன்னு. வாய்ஸ் கேட்கும் போது அது மாதிரிதான் இருக்கு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அப்பனால உங்களை ஃபெயில் பண்ண முடியாது. நம்பர் 1, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதும் சத்தமா கத்துங்க, சீக்கிரம் அங்க இருந்து போங்க. இப்படி பண்றதுனால ஸ்டாஃபுக்கு ஏதோ மந்திரி எக்ஸாம் எழுத வந்திருக்காருன்னு தோணும். அவங்க உங்களை பேப்பர் எழுதாமலேயே பாஸ் பண்ணிடுவாங்க. நம்பர் 3, கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதும் கிழிச்சு ஆன்சர் ஷீட்ல ஹனி சிங் பாட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் வச்சிடுங்க. பூபேந்திர ஜோக்கினி எழுதி மேடம் முன்னாடி கண்ணடிங்க. 100% பாஸ் ஆகிடுவீங்க. மிக்சியில 60 கிராம் கொண்டை கடலையை போட்டு பவுடர் ஆக்கி அதுல 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் ஊத்தி தினமும் குடிங்க. இதனால காமன் சென்ஸ் அதிகமாகி யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட சுலபமா பாஸ் பண்ணலாம். வாழ்க்கையில உங்களை முன்னாடி கூட்டிட்டு போவேன், ஃபாலோ பண்ணுங்க. மேடமை பார்த்து கண்ணடிக்கலாம்ல. உள்ள தூக்கி வச்சிருவாங்கடி. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. 100% பாஸ், 100% செருப்படி. நான் கூட ஏதோ சாதனை பண்ணி வராருன்னு நினைச்சா. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. Me hyping my friend after giving one scoop of whey. யார் டாடி இது ஜிகே? அவன் நார்மல் கே கிடையாதுமா, அவன் ஜிகே. கோபம் வராத வரைக்கும் தான் அவன் ஒன்லி கே. கோபம் வந்துருச்சுன்னா அவன் ஜிகே. ஜி இல்லாத வரைக்கும் தான் அவன் வெறும் கே. ஒரு வாட்டி ஜி வந்துருச்சுன்னா அவன் ஜிகே. ஜி வந்துருச்சுன்னா அவன் கேமா. The train journey in movie expectation. இதான் ரியாலிட்டி. நம்ம போறது அன்ரிசர்வ்டு தான். இதுல இப்பெல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ். ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. வைன் ஷாப்ல என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் குடிப்பாங்க. ஜில்லே ஜூஸ், ஜில்லே 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 ஜூஸ். பாத்ரூம்ல என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம். பிரியாணிய கொண்டா பத்தாதுடா அண்டா. பர்த்டேக்கு என்ன கட் பண்ணுவீங்க? உருளைக்கிழங்கு கட் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? த்ரிஷா யாரு? த்ரிஷா என் ஃப்ரெண்டோட ஆளு. ஃபேஸ்க்கு என்ன போடுவீங்க? சிமெண்ட் போடுவாங்க.
சிமெண்ட் மேல வந்து பேர் எழுதி வைக்கிறா. ஹெட்போன்ஸ் எங்க போடுவீங்க? மூக்குல போடுவோம். கவு என்ன குடிக்கும்? ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும். மழை வந்தா என்ன பிடிச்சிட்டு போவீங்க? போன் பிடிச்சிட்டு போவோம். பசிச்சா என்ன சாப்பிடுவீங்க? பசிச்சா நான் புல்லு. உங்க அப்பாக்கு என்ன வேலை? எங்க அப்பா சிஎம். விராட் கோலி யாரு? விராட் கோலி அண்ணங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். உங்ககிட்ட அது மாட்டலடா, அவகிட்ட நீங்க மாட்டிருக்கீங்க. அம்மா குத்தி போட்டாடா அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனா நியூஸ் இன்டர்வியூனா தலையில வச்சுட்டு ஆடுவீங்களா? பாலிமர் என்னன்னு தெரியுமா உனக்கு? நாளடைவில் நட்பு அதிகமாகி குணசேகர் இல்லாத நேரங்களில் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ இதோட ஆடியோ முடிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? மீதி கதைய நான் சொல்றேன். சாவியை மறந்து சாவியை எடுக்க வந்த குணசேகரன் பொண்டாட்டி அடித்த கூத்தை பார்த்து ஆக்ரோஷமாகி போன கணவன் அவன் ஃபேவரட் பேட்டை எடுத்து அவன் பொண்டாட்டி பட்டக் பட்டக் என்று அடித்ததில் ஆத்தாடி அம்மா என் புருஷன் மண்டைய உடைச்சிட்டான் என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கள்ளக்காதலன் குந்தானியை இழுக்க முடியாமல் விட்டு ஓடியே விட்டான். தகவலுக்கு நன்றி வேல்ராஜ்.